ஆனந்தி, சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காவலாளி அஜித்குமார் மரணத்தில் அந்த காரை பார்க் செய்யும் போது தங்கநகை காணாமல் போனதாக புகார் கொடுத்ததை ஒட்டி நிகிதா, சிவகாமி ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 10 சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. முதல் சந்தேகமாக சிவகங்கை மடப்புறத்தில் தங்க நகை காணாமல் போனதாக நிகிதாவும் அவரது தாயார் சிவகாமியும் தங்க நகையுடன் காரை முன்பின் தெரியாத நபரிடம் அந்த கார் சாவியை கொடுத்தது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொன்று, காருக்குள் நகையும் பணமும் இருந்தால் அலட்சியமாக பெண்கள் அந்த காரை பார்க் செய்வதற்கு முன்பின் தெரியாத ஒருவரிடம் கார் சாவியை கொடுத்து அவர் மற்றொருவரிடம் கொடுத்ததாக கூறப்படுவது உண்மையா என்றும், இந்த சம்பவத்தில் 5 பேர்கள் காரை பார்க் செய்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினரால் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த காரை பார்க் செய்தது யார், தங்க நகையை திருடுவது யார் என்பது தொடர்பாக இன்னும் இந்த விசாரணை தகவல் வெளியாகவில்லை. மூன்றாவதாக, புகார் கொடுத்த நிகிதாவின் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டதா அல்லது கண்டுபிடிக்கப்பட்டதா, கொள்ளை போனது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லையா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மடப்புறத்தில் நடந்த அந்த கொள்ளைக்கு மானாமதுரை சிறப்பு காவல்துறை விசாரணை ஏன் நடத்தப்பட்டது என்ற 5வது சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. நிகிதாவின் உறவினர் என கூறப்படும் அந்த உயரதிகாரி யார்? சிறப்பு படை விசாரணைக்கு உத்தரவிட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா அல்லது அந்த தலைமைச் செயலகத்தில் இருந்தோ அல்லது உயர் அதிகாரி ஒருவரோ நேரடியாக அந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவிட்டதாக ஒரு தகவல் பரவி இருப்பது உண்மையா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இது தவிர 7வதாக எழுப்பப்படும் அந்த சந்தேகம் என்னவென்றால், 2011ஆம் ஆண்டு நிகிதாவின் தாயார் சிவகாமி உள்ளிட்டோர் மீது பல லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்க காரணம் என்ன? அந்த வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுமா? மற்றொன்று, பல லட்சம் ரூபாய் மோசடி குறித்து காவல்துறை இதுவரை விசாரணை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இப்போது சிவகங்கையில் அளித்த புகார் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்தது ஏன் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மற்றொன்று, 9வது சந்தேகமாக, காரில் நகையும் பணமும் இருந்தது உண்மைதானா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் தங்க நகையை காரில் வைத்ததாக மறந்து புகார் அளித்ததாகவும் ஒரு செய்தி பரவுகிறது. அந்த செய்தி உண்மையா என்ற ஒரு புதிய சந்தேகமும் எழுந்திருக்கிறது. நிகிதா, அவரது தாயார் சிவகாமி ஆகியோரிடம் காவல்துறை அடுத்த கட்ட விசாரணைகளை, அந்த பல லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பான விசாரணை, உண்மையிலேயே தங்க நகை மற்றும் பணம் காரில் வைத்துவிட்டு முன்பின்பு தெரியாத காவலாளியிடம் கார் சாவியை கொடுத்தது ஏன் என்பது உள்ளிட்டவை தொடர்பாக நிகிதாவிடமும் அவரது தாயார் சிவகாமியிடமும் விசாரணை நடத்தப்படுமா என்ற 10 சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. இந்த 10 சந்தேகங்களுக்கும் எப்போது விடை கிடைக்கும்? விசாரணை முடிவடைந்த பின்னர் தான் விடை கிடைக்குமா அல்லது நிகிதாவிடமும் அவரது தாயார் சிவகாமியிடமும் மதுரை திருமங்கலத்திலோ அல்லது திருபுவனம் மடப்புறத்தில் உள்ள சம்பவம் தொடர்பாகவோ அடுத்த கட்ட விசாரணையை நடத்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனந்தி.